ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அருள் அவர் சொசைட்டி சேனல் இருந்து பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரபிள் ஷூட்டிங் இன் பவர் ஸ்டேஷன் தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு சப்ஸ்டேஷன்லயும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளவு முக்கியன்றது இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா காமனா நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர்ஸ் வரும். அதனுடைய ஃபெயிலியர்ஸ் என்னென்னு ஒவ்வொன்றா லிஸ்ட் போட்டு அதனுடைய காசஸ் என்ன, அப்புறம் கரெக்டிவ் ஆக்ஷன் என்னன்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்னுடைய சேனலை இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா என்னுடைய அவர் சொசைட்டி சேனல்ல போயிட்டு பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா அதுல வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சர்வீசஸ் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல போனீங்கன்னா மோர் தென் 60 வீடியோஸ் நான் டெக்னிக்கல் சம்பந்தமா போட்டிருக்கேன், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சம்பந்தமா. ஓகேங்களா, அது கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களை ரெஃப்ரெஷ் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ள இப்ப போலாம் வாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் லிஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் எதனால நடக்குது, வை டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஹேப்பன்ஸ் அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பவர் ஸ்டேஷன்ல இருக்குன்னு வச்சுங்க, சப்ஸ்டேஷன்ல டக்குன்னா சடனா வந்து ஃபெயிலியர் ஆகாது. அது வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபெயிலியர் வில் டேக் பிளேஸ் ஒன்லி ஆஃப்டர் அலர்ட்டிங் சம் ப்ரீ சைன்ஸ். எந்த ஃபெயிலியரா இருந்தாலும் முதல்ல ஏதாவது சிம்டம் காமிச்சிருவோம் கண்டிப்பா. அதை நம்ம வந்து அன்னோட்டிஸ் பண்ணாம அன்அட்டெண்டட் பண்ணாம இருந்தா கண்டிப்பா அது ஃபெயிலியர் தான் போய் முடியும். ஓகேங்களா, அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனால மெயின்டெனன்ஸ் பர்சன் இருக்கானா அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது, கண்டிப்பா இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணணும். ஒவ்வொரு ருட்டீன் செக்அப் இருக்கு, டெய்லி ருட்டீன் செக்அப் இருக்கு, எவ்ரி 2 hours ரீடிங் எடுக்கிறாரு. அது இல்லாம பிபிஎம் வந்து வீக்லி பிபிஎம் இருக்கு, மந்த்லி பிபிஎம் இருக்கு, குவார்டர்லி, செமி ஹாஃப் இயர்லி, ஆனுவல் பிபிஎம், ஏகப்பட்ட பிபிஎம் இருக்கு. எதாவது ஒன்றத்தில் கண்டிப்பா அவர் டெய்லி ரவுண்ட்ஸ் போனாவே அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. அதை கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணியிருந்தா பெரிய பிரேக் டவுன்லாம் தவிர்த்துடலாம். ஓகேங்களா, சோ இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல லிஸ்ட் ஆஃப் காமன் ஃபெயிலியர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வர்றது பாத்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜ். இது வந்து ரொம்ப காமனான ஃபால்ட், எல்லா ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்ல வர்றது தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ ஜாயிண்ட்ல லீக் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காசஸ் என்னென்னன்றது ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காசு பாத்தீங்கன்னா டெபாசிட் ஆஃப் ஃபாரின் மெட்டீரியல் இன் த்ரெட்ஸ். ஓகேவா, த்ரெட்ல கூட உங்களுக்கு வந்து ஏதாவது தேவையில்லாத மெட்டீரியல் வந்து அதை டெபாசிட் ஆயிருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம கரெக்டிவ் ஆக்ஷன்ல அதை வந்து செக் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். இல்லைன்னா போர் த்ரெட்டா கூட இருக்கலாம். அது மாதிரி இருந்ததுன்னா செக் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்றதுன்னா ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதுதான். இல்ல அசம்பிளியே வந்து தப்பா இருக்கலாம், இம்ப்ராப்பர் அசம்பிளி, அதையும் வந்து சரி பண்ணிடலாம். சோ இதுதான் 3 ரீசன் ஸ்க்ரூ ஜாயிண்ட்ல வர லீக்கேஜுக்கு. கேஸ்கட் ஜாயிண்ட்லயும் லீக்கேஜ் வரும். அங்க அது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சபிஷியன்ட் ஆர் அன்ஈவன் கம்ப்ரஷன், கரெக்டான சைஸ் போடாம இருந்திருக்கலாம். ஓகேங்களா, இல்லைன்னா அன்ஈவனா கம்ப்ரஸ் பண்ணாம இருந்திருக்கும். ஓகேங்களா, கரெக்டா இல்லாம பொசிஷன் பண்ணி இல்லாம இருந்திருக்கும். சோ அதுக்கு வந்து நம்ம கரெக்டா கேஸ்கட் ஜாயிண்ட்டை கரெக்டா போட்டு அதை டைட்டன் பண்ணிடணும், யூனிஃபார்மா டைட் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. யூனிஃபார்மா ஈவனா இருக்கும், அப்பதான் கம்ப்ரஷன். ரெண்டாவது, கேஸ்கெட் வந்து ஓல்ட் ஆயிட்டு இருக்கலாம், இல்ல ஏதாவது வான் அவுட் ஆயிருக்கலாம். ஓகேங்களா, அப்படி இருக்க பட்சத்துல அதை ரீப்ளேஸ் பண்றது பெட்டர். மூணாவது பாத்தீங்கன்னா இந்த கப்ளிங் அண்ட் ஜாயின்ஸ், அதுல கூட லீக் இருக்கலாம். கப்ளிங்ல கிராக் இருந்ததுன்னா என்ன பண்றது, கப்ளிங்கை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். இல்ல டிஃபெக்டிவ் கப்ளிங் ஜாயின்ஸ்லயும் வந்து டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதை வந்து கரெக்டா இருக்கா செக் பண்ணிட்டு டைட்னஸ் ஏதாவது பண்ணிடலாம். ஓகேங்களா, அடுத்த வெல்டட் ஜாயின்ஸ்லயும் இந்த லீக்கேஜ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து காரணம் என்னது, ஷிப்பிங் ஸ்ட்ரெயின்ஸ் இல்ல இம்பர்ஃபெக்ட் வெல்டிங், அதாவது ஷிப்பிங் பண்ணும்போது ஏற்பட்ட அழுத்தத்தினால வந்திருக்கலாம். ஓகேங்களா, இல்லைன்னா வெல்டிங்கே வந்து கரெக்டா பண்ணாம இருந்திருக்கலாம். இதெல்லாம் காரணம் இந்த வெல்டட் ஜாயின்ஸ்ல வர லீக்கேஜ். அதுக்கு வந்து ப்ராப்பரா நீங்க திரும்ப வெல்டிங் கேரட் பண்ணணும் as per ப்ரொசீஜர். ஓகேங்களா, அடுத்து ட்ரெயின் பிளக்ல கூட உங்களுக்கு வந்து ஆயில் லீக்கேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஆயில் சீல் வந்து கண்டிப்பா டிஃபெக்டா இருக்கும். ஸோ உடனே நீங்க வந்து ஆயில் சீலை மாத்திட்டு ட்ரெயின் பிளக்கை நல்லா டைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியருக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா லோ பிரேக் டவுன் வோல்டேஜ், பிடிவி. ஓகேங்களா, ஸோ பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து நார்மலா வந்து ஒரு 40 kV மினிமம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்காக நிக்கணும் அந்த ஆயில். ஸோ அப்படி இல்லாத பட்சத்துல இல்ல 30 kV கீழே இருந்துன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து கண்டிப்பா ஏதோ மாய்ச்சர் கண்டாமினேஷன் தான் ஆயிருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து முக்கிய காரணம், இதுக்காக தான் நம்ம சிலிக்கா ஜெல் இருந்து இருக்கு. ஆக்சுவலா அதுதான் நம்ம டெய்லி ருட்டீன் செக்அப்லேயே செக் பண்ணிடலாம். கலர் வந்து தெரிஞ்சிடும். பிங்க் கலரா இருந்தா கண்டிப்பா சிலிக்கா ஜெல் வந்து இன்ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அது வேலை செய்யலன்னு அர்த்தம், அது மொத்தமா போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்ப வந்து அது ஹீட் பண்ணி பேக் பண்ணி போடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட் நீங்க வந்து வேற சிலிக்கா ஜெல் மாத்துறது பெட்டர். ஓகேங்களா, ஸோ சிலிக்கா ஜெல் மாத்திட்டு கூடவே நம்ம வந்து லோ பிடிவின்னாவே டிரான்ஸ்ஃபார்மர் வந்து மெயின்டெனன்ஸ் எடுத்து ஆயில் ஃபில்ட்ரேஷன், அதாவது ஆயில் சர்க்குலேஷன் பண்ணி
ஃபுல்லா ஃபில்டர் பண்ணி பியூரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிடிவி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? பிடிவி செக் பண்ணும்போது நார்மலா இருந்ததுன்னா அது ஓகே. ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சிலிக்கா ஜெல் பிரீத்தரு இல்ல அந்த கவர் அசசரிஸ் இங்கெல்லாம் கூட லீக்கேஜ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கிற பட்சத்துல ஆயில் லீக்கேஜ் இருந்ததுன்னா அட்டன் பண்ணிட்டு கேஸ்கெட் ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணதுன்னா ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. கடைசியா வந்து கண்டிப்பா டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் ஃபில்ட்ரேஷன் கண்டிப்பா பண்ணி ஆகணும். பண்ணிட்டு பிடிவி செக் பண்ணி என்ஷூர் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஆயில் ஷார்டேஜ் கூட வரும். நீங்க டாப் அப் பண்ணி ரெக்கார்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் எவ்வளவோ அது வந்து டாப் அப் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயில் தான் ஆட் பண்ணுவாங்க ஆயில் ஃபில்ட்ரேஷன்லாம் முடிச்ச பிறகு. ஸோ அதை ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மெயின்டெனன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். மூணாவது ரீசன் பாத்தீங்கன்னா ஹியூமிட் அட்மாஸ்பியர் இன் ரெய்னி சீசன். இந்த ரெய்னி சீசன்ல கண்டிப்பா ஈரப்பதம் அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? அதனாலேயே பிடிவி செக் பண்ணா கூட ரொம்ப லோவா தான் தெரியும். அப்போ நீங்க ஆயில் ஃபில்ட்ரேஷன் கண்டிப்பா பண்ணி ஆகணும். அப்பதான் பியூரிஃபிகேஷன் பண்ணிட்டு டயஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆயிலோட டயஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தை. ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிடிவி வந்து அதிகமா இருக்கும் பிரேக் டவுன் வோல்டேஜ். ஓகேங்களா? வாட்டர் கண்டென்ட்டும் இதுதான் கண்டிப்பா பார்க்கணும். அது கண்டிப்பா ஆயில் ஃபில்ட்ரேஷன்ல தெரிஞ்சிடும். அது ஃபில்டர் பண்ணிடும். ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா புஷிங் ஃபெயிலியர் தாங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல அதிகமா காமனா நடக்கிற ஒரு விஷயம். இதுல 2 டைப் இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 விதமான ஃபால்ட் இது ஆக்சுவலா பார்த்தா. ஹெச்வி புஷிங்லயே இந்த ஹெச்வி புஷிங்ல பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் ஓவர் நடக்கும். ஓகேங்களா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லைட்டிங் டிஸ்சார்ஜா இருக்கலாம், இல்ல ஓவர் வோல்டேஜா இருக்கலாம். ஸோ இதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டர்ன்ஸ் இருக்குல்ல, வைண்டிங் டர்ன்ஸ் இல்லைன்னா இந்த எண்டு லீடாண்ட எங்கன்னா கட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இல்லையா பிளாஷ் மார்க் இருக்கும் எங்க எண்ட் காயில்ல இல்ல இந்த எர்த் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த க்ளோஸ் டு இட் அதுக்கு பக்கத்துல இருக்கிற எர்த் பார்ட்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதாவது பிளாஷ் மார்க் இருக்கான்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிடணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்தது புஷிங்கே ரொம்ப டர்ட்டா இருக்கும், டஸ்டா இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு காரணம் என்னது? ஒழுங்கா கிளீனிங் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ அந்த போர்ஸ்லின் புஷிங்லாம் வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ணுங்க. எவ்ரி மெயின்டெனன்ஸ் இன்ஸ்பெக்ஷன்லயும் ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டாவே இது மேக்ஸிமம் இந்த புஷிங் ஃபிளாஷ் ஓவரா அவாய்ட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த புஷிங் போர்ஸ்லின் இன்சுலேட்டரே வந்து அந்த இன்சுலேட்டர் பெட்டி கோட்னு சொல்லுவாங்க, அது ப்ரோக் ஆயிருக்கலாம், அது உடஞ்சிருக்கலாம், இல்ல கிராக் ஆயிருக்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னா மேல இருந்து வெளியில இருந்து எக்ஸ்டர்னலா ஏதாவது ஹிட் ஆயிருக்கும். ஓகேங்க? அதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. அதை வந்து நீங்க ரீப்ளேஸ் தான் பண்ணி ஆகணும் புஷ்ஷ. ஓகேங்களா? அடுத்ததா டிரான்ஸ்ஃபார்மர்ல வர காமனான ஃபால்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வைண்டிங் ஃபெயிலியர் தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி வைண்டிங் இருக்கு இல்லையா, அதோட லீடு வந்து ஓப்பன் சர்க்யூட் ஆயிருக்கலாம், இல்ல எர்த் ஆயிருக்கலாம். இதுக்கு காரணம் ஓவர்லோடு இல்ல பிரேசிங் ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஸோ நம்ம வந்து வைண்டிங்கை செக் பண்ணணும். 3 ஃபேஸையும் செக் பண்ணீங்கன்னா அதுல வந்து எங்க ஓவர் ஹீட் ஆயிருக்கா, சேரிங் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவர்லோட் ஆயிருந்தா நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கான ரெமெடி இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இல்ல ரீவைண்ட் பண்ணதான் பண்ணிட்டு திருப்பி நீங்க வந்து ரீஸ்டோர் பண்ண போறீங்க. பண்றதுக்கு முன்னாடி லோடிங் எல்லாம் கரெக்டா இருக்கா 3 ஃபேஸ்ல அப்படின்னு செக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? ரெண்டாவதா பாத்தீங்கன்னா பல்ஜிங் அண்ட் இன்டர் டர்ன் ஷார்ட் இல்ல இன்டர் லேயர் ஷார்ட் இல்ல இன்டர் காயில் ஷார்ட் எது ஒன்னா இருக்கலாம் காரணம். இதுதான் ஃபெயிலியர்ஸ். ஓகே, இந்த ஃபெயிலியர்ஸ்க்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது காயில்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆயிருக்கலாம், இல்ல வந்து இன்சுலேஷன் ஃபெயிலியர் இன் பிட்வீன் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் பாசிபிள் காசஸாவே இருக்கும். ஸோ ரெமிடியல் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஓவர்லோடிங் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க. அது செக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு பாதி பிரச்சனையா முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கரெக்ட் ஆக்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த எல்விக்கும் ஹெச்வி காயிலுக்கும் நடுவில் ஷார்ட் சர்க்யூட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது எங்க நடக்கணும், மேனுஃபேக்சரிங் டைம்லயே நடக்கும், இல்ல ரீவைண்டிங் பண்ணும்போது நடக்கும். ஏன்னா அந்த காயில்ஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஹீட் பண்ணுவாங்க, கூல் பண்ணுவாங்க ரிப்பீட்டடா. அந்த ஹைட் வந்து காயில் ஹைட்டுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் இதெல்லாம் பண்ணின்னு இருப்பாங்க. ஸோ அப்போ அது மாதிரி டைம்ல இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இன்சுலேஷன் ஃபெயிலியர். அப்படி நடக்கும்போது இந்த கண்டிப்பா ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பிளாஷ் மார்க் வந்து இந்த வைண்டிங் கோர் இல்ல சப்போர்ட்ல தெரியுங்க. அதுக்கு காரணம் என்னது, டெட் ஷார்ட் சர்க்யூட் தாங்க. அது டியூ டு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் காயில் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருந்தா கண்டிப்பா இது மாதிரி நடக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி டைம்ல இந்த நோமெக்ஸ் பேப்பர் இன்சுலேஷன் ஷீட்னு ஒன்று இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்விக்கும் எல்வி காயில்ஸ் நடுவுல நீங்க வந்து வச்சு அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி நீங்க ஹெச்விக்கும் எல்வி காயிலுக்கும் நடுவுல இன்சுலேஷன் ஷீட் இந்த நோமெக்ஸ் பேப்பர் இன்சுலேஷன் வச்சுட்டீங்கன்னா இந்த பேசேஜ் ஆஃப் ஆயில் கூட வந்து ரொம்ப ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகுங்க ஆயில். ஓகேங்களா? எந்த அப்செக்ஷனும் இல்லாம. ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா வைண்டிங் வந்து லூஸா இருக்கும் கோர்ல. இது கண்டிப்பா நீங்க திரும்ப டிஸ்மேண்டில் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்து டிஸ்மேண்டில் பண்ணி கோர் எல்லாம் லிஃப்ட் பண்ணி நீங்க தரவா செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க கரெக்டா ஆக்ஷன் எடுக்கணும். டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் அதே சர்வீஸ் பண்ணலாமா
இல்ல வந்து மொத்தமா திரும்பி ரீவைண்ட் பண்ணணுமா அப்படின்றத நீங்க பார்க்க வேண்டியதுதான். அடுத்ததா பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் ஓவர் ஹீட்டிங் ஆஃப் ஆயிலுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் வந்து காட்டி கொடுத்துரும். டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயில் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, அதுவே நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும், அலாரம் கொடுத்தோம். ஸோ அதுக்கான ரீசன் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது எனி இன்டர்னல் ஃபால்ட் சச் ஷார்ட் சர்க்யூட் கோர் இல்ல கோர் போல்ட் இல்ல கிளாம்ப் இன்சுலேஷன் ஃபெயில் எது நடந்தாலுமே ஏதாவது இன்டர்னல் ஃபால்ட் நடந்தா அந்த கோருக்குள்ள அது கண்டிப்பா வந்து ஒரு ரீசனா இருக்கும் ஆயில் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க கண்டிப்பா டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ரிமூவ் பண்ணி தான் பார்க்கணும். டிஸ்பிளே ஆயிலாம் எடுத்துட்டு லிஃப்ட் பண்ணி என்ன பிரச்சனை இருக்குன்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து திருப்பியும் டிரான்ஸ்ஃபார்மர் லைவுக்கு எடுத்துன்னு வர முடியும் ரிப்பேர் பண்ணிட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டர்ல ஆயில் லெவல் லோவா இருக்குதுன்னு அர்த்தம். காரணம் என்ன? ஆயில் போதுமான ஆயில் இல்ல கூலிங்க்கு அப்படின்றது தானே அர்த்தம். ஸோ அப்ப நீங்க அதுக்கான டாப் அப் பண்ணிட வேண்டியது தான், வேற ஒன்றும் இல்லை. சில டைம்ல ஸ்லக்டு ஆயில் இருக்கும், ஆயில் வந்து பியூரிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அப்போ ஆயில் ஃபில்ட்ரேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து மெயின்டெனன்ஸ்ல எடுத்து ஃபுல்லா ஃபில்ட்ரேஷன் ரீசர்க்குலேஷன் பண்ணி ஃபில்ட்ரேஷன் பண்ணி அப்புறம் பிடியூ செக் பண்ணி திருப்பி ஆன் பண்ண வேண்டியது தான். அடுத்ததான் ஓவர்லோடிங். ஓவர்லோட் ஆனாலும் டிரான்ஸ்ஃபார்மர் டெம்பரேச்சர் ஆயில் டெம்பரேச்சர் கண்டிப்பா ரைஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் லோடிங் எவ்வளவு பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுங்க. புது டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் ஒரு 80-90% வரைக்கும் போகலாம். 80% போறது சேஃப், அதுக்கு மேல போகக்கூடாது. ஓகேங்களா? அடுத்ததான் பாத்தீங்கன்னா லோ ஐஆர் வேல்யூ, அதாவது இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து லோவா இருக்கு அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் காரணம் வந்து ஆயில்ல மாய்ஸ்சர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணோம், நீங்க திருப்பியும் ஆயில் purify the oil with high vacuum type oil purification plant, test the oil for electrical strength and water content. ஸோ ஆயில் ஃபில்ட்ரேஷன் பண்ணி ஆயில் வந்து லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பி கண்டென்ட் வாட்டர் கண்டென்ட் ஏதாவது இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கணும். ப்ளஸ் ஆயில் விஸ்கா இதெல்லாம் பார்ப்பாங்க, டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து விஸ்காசிட்டி இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் கரெக்டாக இருக்க டென்சிட்டி எல்லாமே செக் பண்ணிட்டு ஆயில் ஓகேனா அந்த ஆயிலை திருப்பி யூஸ் பண்ணலாம், இல்லைனா இல்லாத பட்சத்தில் ஆயில் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா வைண்டிங்க்கும் கோருக்கும் நடுவில் இருக்கிற இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆச்சுனாலும் இந்த லோ ஐஆர் வேல்யூ வரணும். அப்போ என்ன பண்ண முடியும், நீங்க ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்மரை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு மெயின்டெனன்ஸ் எடுத்து அது ஃபுல்லா தரவா செக் பண்ணணும், டிஸ்மாண்டில் பண்ணி. ஓகேங்களா? செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க இன்சுலேஷன் திரும்பி ரீப்ளேஸ் பண்ணி அதை பக்கவா அசௌண்ட் பண்ணி திருப்பியும் லைவ்ல எடுத்துன்னு வர வேண்டியது தான். மூணாவது ரீசன் பாத்தீங்கன்னா இன்டர்னல் கனெக்ஷன் லீட்ஸ் இன்சுலேஷன் டேமேஜ். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்டர்னல் கனெக்ஷன் லீட்ஸ் இன்சுலேஷன் டேமேஜ். ஸோ இதை வந்து நீங்க செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்துக்கலாம் ஈஸியா. ஓகேங்களா? அடுத்தது பிரேசிங்கே வீக்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லா ஜாயிண்ட்டை கிளீன் பண்ணிட்டு கரெக்டா பிரேசிங் பண்ணாவே போதும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் ரீசன் ஃபார் லோ ஐஆர் வேல்யூ. அடுத்ததா ரொம்ப காமனா வர ஃபால்ட் பாத்தீங்கன்னா ஹம்மிங் சவுண்ட் தாங்க. இது வந்து நார்மல்னு சொல்லி விட்டுடுவாங்க, ஆனா கொஞ்சம் அதிகமா கிளைண்ட் கேள்வி கேட்குன்னா சவுண்ட் அதிகமா வருது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கு மாதிரி ரீசன் எதனால வருது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து கோர் வந்து வைண்டிங் கோர் வந்து லூஸ் கான்டாக்டா இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நீங்க கண்டிப்பா ஆஃப் பண்ணி ஃபுல்லாவே நீங்க செக் பண்ண வேண்டியது இருக்கும். லிஃப்ட் தி ஆக்டிவ் பார்ட் அண்ட் டைட் ஆல் தி ப்ரெஷர் போல்ட் அண்ட் கிளாம்பிங் போல்ட். எல்லா போல்ட்டும் கரெக்டா நீங்க ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் டைட் பண்ணி செக் பண்ண ஓஎம் கூப்பிட்டு தான் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா வைண்டிங் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா காயில் ஸ்ரிங்கேஜ் ஆகும். இது எப்ப நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது டூரிங் மேனுஃபேக்சரிங் இல்லைன்னா ரீவைண்டிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்ப நடக்கும். அந்த காயில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஷுட் பி பிரஸ் டவுன், ஹீட் பண்ணுவாங்க, திரும்ப கூல் பண்ணுவாங்க ரிப்பீட்டட்லி அன்டில் தி காயில் ஹீட் ஸ்டெபிளைஸ். காயில் ஹைட் ஸ்டெபிளைஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஹீட்டும் கூலிங்கும் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த வைண்டிங் ப்ரெஷர் போல்ட்டு இந்த கோர் கிளாம்பிங் போல்ட் வந்து பக்காவா டைட் பண்ணிருக்கணும். எப்பனா இந்த ஃபர்ஸ்ட் பீரியாடிக்கல் ஓவராலிங் பண்ணும்போது கமிஷனிங் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஓவராலிங் எடுப்பாங்க, அப்போ வந்து ப்ராப்பரா பண்ணிட்டாவே இந்த சிரிங்கேஜ் இந்த பிரச்சனையை நீங்க தவிர்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.